கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேர சிந்தனையிலும் கூட, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு அருமையான ஒரு காரியம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு, பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் உண்டு. எனவே யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான் என்று பார்க்கும்போது திருமறை சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் மாசில்லாதவர்கள், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்கள், கபடாய் ஆணையிடாதவர்கள், இவர்கள்தான் யாக்கோபின் சந்ததி என்று சங்கீதம் 24:6 சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கைகளிலே சுத்தமுள்ளவர்களாக இருப்போம், இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருப்போம், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருப்போம், கபடாய் ஆணையிடாமல் இருப்போம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக காலமெல்லாம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார்.